மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் கடைசியில் சில மாதங்களாகவே ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு பொறுப்பு, ஒரு உறுதி அல்லது ஒரு கனவு. இது இன்னும் ஒரு முடிவுக்கே வரலையே. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் அது தள்ளி போகாதுங்க. கவனமாக இருங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு சத்தமாக இருக்காது, அது மெல்ல இருக்கும். ஆனால் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு முடிவு, ஒரு விலகல், ஒரு புதிய பொறுப்பு, இந்த மூன்றில் ஒன்று இனி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அது என்ன? உங்களுக்கு சாதகமாக இருக்குமா? இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களுக்கு யாருக்கு வருதோ அவங்களுக்கு சாதாரணமான ஒரு நாட்களாக அது இருக்காதுங்க. இறுதியாக வரக்கூடிய 2 நிமிஷத்தை தவறாமல் பாருங்க. மகர ராசி வேத ஜோதிடம் படி சனீஸ்வரன் ஆட்சி. சனி அப்படின்னா என்ன? பொறுப்பு, உழைப்பு, காலதாமதம், நியாயமான பலன். ஆனால் இப்போ அந்த சனி உங்களை சோதிக்க வரலைங்க, உங்களை நிலைநிறுத்த வைக்கிறதுக்காக வரப்போகுது. அதனால தான் கடந்த சில நாட்களாகவே மனசு எப்பவுமே ஓய்வில்லாமல் இருக்குது. அதாவது நான் மட்டும் ஏன் இதை சுமக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். வெளி உலகத்துக்கு மட்டுமே சிரிப்பை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சோர்வோடு இருக்கீங்க. இது தோல்வி இல்லைங்க, மிகப்பெரிய அளவில் மகர ராசி முதிர்ச்சி நிலையை அடைய போகுதுங்க. வயசிலோ தோற்றத்திலோ அல்ல, திறமையில் ஆற்றலோட மிகப்பெரிய அளவில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர போகிறீங்க. ஜோதிட மொழியில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பொறுப்போட உச்சத்தில் தான் மகரம் தன்னோட உண்மையை சந்திக்கிறது. உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகும் போது தான் எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். கிரகநிலை சனீஸ்வரன் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களை பழைய கணக்குகளை, பழைய பாக்கிகளை முடிக்க வைப்பாருங்க. மிகப்பெரிய அளவில் குரு தாமதமான ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக தரும். யாருமே ஆதரவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தில் உங்களை ஆதரிக்க இந்த உலகமே திரண்டு வருங்க. சுக்கிரன் பண விஷயத்திலையும் உறவு விஷயத்திலையும் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களே, நீங்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, குடும்பம், வேலை, பொறுப்புகள் அப்படின்னு. ஆனால் இனி வாழ்க்கையே உங்களை கேள்வி கேட்க போகுது. நீங்கள் இப்படி வாழணுமா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா அதே சுமை, அதே பாதை, அதே சோர்வு இன்னும் ஒரு வருஷத்திற்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால வாழ்க்கை கேட்கக்கூடிய கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், யாருக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணம் மகரத்திற்கு வந்தாச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி மகரத்திற்கு இப்போ இருந்து என்ன நடக்கும், எதை சரியாக குறிக்குது அப்படின்னு பாரம் குறைய குறைய உங்களினுடைய காலம் தொடங்கும். அதாவது தேவையில்லாத சுமைகளையும் அடுத்தவர்களினுடைய பாரத்தையும் மகரம் இன்னைக்கு வரைக்கும் சுகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், அந்த பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய காலமும் நேரமும் வந்தாச்சுங்க. அப்படி நீங்கள் அந்த பாரத்தை விட்டு விலகி வந்தாலே போதும், உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் நகர முடியும். மிகப்பெரிய அளவில் மகரத்திற்கு எதிர்காலம் ஆரம்பிக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் எதை விட்டுறலாம், எதை தொடரணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ள மிக தெளிவாக எழும்பும்.
இந்த மாதத்தில் ஒரு உண்மை வந்து உங்களுக்கு புரிய வரும். அது என்ன அப்படின்னா, எல்லா பொறுப்புகளும் என்னோட பொறுப்பில்லை அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தவர்களினுடைய பொறுப்புகள் என்னுடையது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். அப்போ தான் என்னோட வாழ்க்கைக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி நடக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு வேலையும் பணமும் வந்து உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் பாதி வந்து வேலை சுமை அதிகமாக இருக்க போகுது, அங்கீகாரம் குறைவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து உங்களுக்குள்ள வரும். ஆனால் இப்போ இந்த நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்து மெல்ல மெல்ல உங்களை வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, மேலதிகாரி, அவருக்கு உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து பிறக்குங்க. ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வாய்ப்பு வந்து உங்களை நிச்சயமாக தேடி வந்தே தீருங்க. பண விஷயத்தில் செலவுகள் இருக்கும், ஆனால் கட்டுப்பாடோட செலவு செய்வீங்க. இது நாள் வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு செஞ்சுட்டே இருந்தீங்க இல்லையா? இனி வரக்கூடிய காலங்களில் தேர்ந்தெடுத்து செலவு செய்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், வர வேண்டிய இடத்துல இருந்து வரக்கூடிய பணம் வந்து பழைய பாக்கி, பழைய கடன் சுமைகள், இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இப்போ தீர்ந்தே தீரும், உங்களுக்கு நடந்தே தீரும். கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் வந்தே தீரும். எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா, நான் சமாளிச்சிடுவேன், நான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு உணர்வில் தயவு செஞ்சு என்றைக்குமே இருக்காதீங்க. அது இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே கையில் எடுங்க. இங்கே ஒரு உண்மையை சொல்லியே ஆகணுங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, நீங்கள் பயப்படுறது தோல்வியை பார்த்து நிச்சயமாக கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதுக்கு பயப்படுவீங்க அப்படின்னா, யார்கிட்டையாச்சும் உதவி கேட்குறதுக்கு. உதவி யார்கிட்டையுமே கேட்காம என்னால் இதை பார்த்துக்க முடியும், என்னால் இதை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க நஷ்டம் வந்து உங்களுக்கு மட்டும்தான். தேவையில்லாமல் உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சீர்குலையும். அந்த மாதிரி எல்லா பாரத்தையும் சுமக்கும்போது தேவையில்லாமல் உங்களோட தூக்க நேரம் கெட்டு போகும். யாருக்குமே தெரியாத ரகசியம் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. காரணம் என்னன்னா, அவ்வளவு மன அழுத்தத்தை சுமந்துக்கிட்டு மகரம் வந்து வாழ்ந்துட்டுருக்குங்க. இதற்கு மேலும் அந்த நிலையில் நீங்கள் வாழ்கிறத என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. தயவு செஞ்சு தேவைப்பட்ட உதவியை தேவைப்பட்ட இடங்களில் கேளுங்க. நீங்கள் எதை கேட்டாலுமே இந்த பிரபஞ்சம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு தந்தே தீருங்க. காதல் மற்றும் உறவுகளில் மகர ராசிக்கு உறவுகளில் ஆழமான தெளிவு பிறக்க போகுது. அதாவது தனியாக இருக்கும்போது இதனோட அர்த்தம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பழைய உறவுகள், அதோட நினைவுகள் திரும்ப வரப்போகுது. நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து உங்களை நீங்களே கேட்க போகிறீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான விடையும் உங்ககிட்டயே தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா மனசில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும். நீங்கள் கணவன் மனைவி உறவில் இருக்கீங்க அப்படின்னா பேசப்படாத விஷயங்களை பேச போகிறீங்க. இன்னொரு நாள் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்ச விஷயங்களை பற்றி பேச போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் எதையெல்லாம் மூடி மறைச்சிங்களோ அது எல்லாமே வெளியே வரப்போகுது. இதனால் எந்த விதமான கெடுதலும் நடக்காது. இன்னும் ஆழமான புரிதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் பிறக்க போகுது.
மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி நம்ம அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் சொல்லலைங்க. உங்களினுடைய நன்மைக்காக நாங்கள் இதை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கை நமக்கு ஒரு சில பொன்னான வாய்ப்புகளை ஒரு சில பொன்னான நேரங்களில் கொடுக்குங்க. ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அப்படி ஒரு தருணம் தாங்க இது. கண்டிப்பாக இந்த காலகட்டம் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. நிறைய கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கவனம் வச்சுருந்தேங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். இப்போது அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்ன? நம்ம நினச்சது நடக்கும், அதுதாங்க தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. அடுத்ததான் கிரக பயிற்சிகள். சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. அதுலேயும் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தகவலாக உங்களுக்கு கொடுக்குற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது. உள்ளதை சொல்வார், நல்லதை செய்வார், வேறென்றும் தெரியாது. இந்த பாட்டு பாடும்போது எனக்கு தெரிகிற ஒரே ராசி, கண்ணுக்கு வரக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தாங்க. உள்ளதை சொல்லுவாங்க, நல்லதை செய்வாங்க. இந்த மகர ராசியோட குணமே அதுதாங்க. எதுவாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னாலே, அவங்கக்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னாலோ எவ்வளவு தலைக்கணமே அவங்களுக்கு இருந்தாலுமே அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அப்படின்னா தலைக்கணம் இல்லாதவர்கள் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலுமே, ஒரு நல்ல மாணவன் நல்லா படிச்சிருப்பான், டேலண்ட்டாக இருப்பான். ஆனால் அவனுடைய பழைய சொந்தங்கள் யாராவது வந்தால் கூட அந்த மரியாதையும் கொடுப்பாங்க. அதுதாங்க மகர ராசி. தனக்காக வாழ்கிறத விட, அந்த காலத்தை விட மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவர்கள்னால் அது மகர ராசிக்காரங்க. தனக்கு முன்னாடி நினச்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்காதுங்க. அப்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடியவர்கள். உண்மையிலேயே இந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறதுனால தான் மகர ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிகள்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, மகர ராசிக்காரங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் வளர விட மாட்டாங்க. மகர ராசியை சீக்கிரமாக யாருமே வளர விட மாட்டாங்க. அவங்களினுடைய திறமையை ஆண்டவனுக்கு மட்டுமே வெளிச்சங்க. அவங்களுடைய உரிமையை பறிச்சிடுவாங்க. மகர ராசியோட உரிமைகள் பறிக்கப்படுங்க. சில பேரெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் போய் மகர ராசிக்காரங்களை இழுத்து விட்டுருவாங்க. அது எல்லாமே பட்டு அவர்கள் பண்ண புண்ணியம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நட்பு, அவர்களினுடைய செயல், அணுகுமுறை, சிரிப்பான முகம், அதுவே சிறப்பான முகங்க. எவ்வளவுதான் மேலே ஒரு கெட்ட பேர் அவப்பேர் வந்தாலுமே, அதாவது ஆத்மார்த்தமாக கண்ணை மூடி சிரிக்கிற ஒரு சந்தோஷம், கண்ணை மூடி பேசக்கூடிய பழக்கம், பார்வையை நேரடியாக செலுத்தாமல் கடைக்கண் பார்வையாக செலுத்தக்கூடிய நல்ல செய்தி எல்லாம் மகரத்துக்கு உண்டுங்க. நேராக பார்க்க மாட்டாங்க,
மகர ராசிக்காரங்களை அப்பா கடைக்கண் பார்வை இருக்குது. அதாவது சில பேரை பார்த்து பொறாமைப்படுறது எல்லாமே நிறைய பேருக்கு குணம் உண்டுங்க. அதில் மகரத்துக்கு பொறாமைனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 4 கிரகங்களினுடைய சேர்க்கை நல்ல யோகத்தை கொடுக்குதுங்க. அதில் ரொம்ப முக்கியம், ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை ஆட்டி படைச்சிடலான்னு நினச்சவன் எல்லாமே இன்னைக்கு ஆடி போயிடுவாங்க. டவுசர் கழுன்றும் நல்ல செய்திகள் வந்து சேருங்க. பிரச்சனைக்குரியவர்கள் எல்லாம் பரிதாபத்துக்குரியவர்களாக மாறுவாங்க. நீங்களே அவங்கள ஜாமீனில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போட்டு பிள்ளைங்களையெல்லாம் விட்டுட்டு போவாங்க. இந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாமல் பண்ணியிருப்போம் அப்படின்னு மேலிடத்தில் நம்ம சிபாரிசு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இல்லை ராசியில் உங்களுக்கு சூரியனும் சேர்ந்துருக்காருங்க. இப்போது 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்போது சத்துருக்கள் மூலமாக எந்த சத்ரு எல்லாமே இருந்தாலும் அது எல்லாமே ஜெயம். அவனால் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் எல்லாமே ஒளிஞ்சிருவாங்க. கௌரவம் உயருங்க. பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஆட்டம் வேண்டிய கடமைகள் எல்லாமே இப்போ கரெக்டாக போய் செய்வீங்க. யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. எல்லார் மனசுலேயும் இடம் பிடிக்க போகிறீங்க. அதுவும் சந்தோஷம் பெருகுங்க. 2வது வீட்டில் சுக்கிரன் வேற இருக்காரு. ராகு, சுக்கிரன், புதன் அறிவு பழிச்சிருங்க. புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க. மனக்கட்டுப்பாடு இருக்கும். இந்த இச்சைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு வெளியில் போயிருங்க. எந்த ஒரு இம்சையுமே இருக்காது. சபதம் எல்லாம் போயிடும். ஏதாவது ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது இனிப்பு மேலே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சுகர் இருக்குது, அதை பார்த்த உடனே ஆசை வரும். பார்த்திங்கன்னா அது எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறதையே மறந்துடும். இனிப்பு மேலே ஆசை வராது. இதுதாங்க ஹைலைட்டு. சுகர் இருக்குது ஆனால் எனக்கு இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறதுக்கு சமங்க. அப்போ நான் என்னோடய ஆசை எந்த நேரத்தில் வேணால் வெளியில் வரும். இப்போ மகர ராசிக்காரங்களுடைய குணம் சுகர் இருக்கிறத மறந்துட்டு இனிப்பு எனக்கு வேண்டாம், பிடிக்கலை அப்படின்னு சொல்ல தோணும். எல்லா விஷயத்துக்குமே இப்போ ஓகே. எப்படி மனசை பக்குவமானது? நீங்களே உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தப்பான காலகட்டம், ஒரு தப்பான நட்புகளே இருந்தால் கூட அந்த நட்பை டக்குன்னு விட்டுட்டு வெளியே வரக்கூடிய நேரங்க. ஸோ மகரத்தை கௌரவமாக மாற்றக்கூடிய நேரம் இப்போ நடந்துட்டுருக்கு. மகர ராசிக்கு ஒரு சிறப்பான சந்தோஷங்கள், தருணங்கள், நலத்தில் ஒரு பயம் இருக்குது. ஏதாவது உடம்புக்கு ஆயிருமே, ஏதாவது ஃபிசிக்கலி மென்டலி அப்செட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் மட்டும் இருக்குங்க. பயப்படாதீங்க. நடைப்பயணம் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. நடைப்பயிற்சி மகர ராசி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சிவஸ்தலம், அப்படி இல்லைன்னா சித்தர் பீடம், சித்தர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுனா எதுவுமே சிந்திக்காத மனம்னு சொல்லக்கூடாது. நீ மட்டும் சிந்தி, எங்கே வேணாலும் மேய்ஞ்சிட்டு வா. இங்கே அது பேர் தான் கண்ட்ரோலுங்க. சில பேர் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மனசை பண்ணுற பக்கத்துலேயே போய் தப்பு பண்ணுற இடத்துலையே நம்ம போய் நிற்போம். ஆனால் மகர ராசிக்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அவ்வளவு தைரியம் கிடைக்காது என் மனசுக்கு. எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சிக்கு எந்த ஒரு துரோகமும் நான் பண்ண மாட்டேன். பக்கத்தில் நம்மளை ஏற்றி விடுறனா தான் நமக்கு கோபமே வருங்க. அது வரைக்கும் மகரத்திற்கு கோபமே வராது. அதனால உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு பிரச்சனை. யார்கிட்டையும் ரொம்ப சிரித்து பேசிடாதீங்க. இந்த நேரம் நீங்கள் சிரித்து பேசுனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருந்து சிரித்து பேசுகிறத கேட்டுட்டு போவாங்க. நீங்கள் சிரித்ததை இன்னொரு இடத்துல போய் உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. இதுதான்